இப்போ நம்ம பார்க்க போகிற செக்ஷனோட பேர் கதை கேளு கதை கேளு எபிசோட் நம்பர் 5. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒரு அவசர வேலையாக வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலைமை. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பஸ் வசதிலாம் எதுவும் இல்லாததுனால நடந்து தான் போகணும். போகிற வழியில் மகனோட காலில் முள் குத்தி ரொம்ப ரத்தம் வந்ததுனால அவங்க அந்த நைட்டு அங்கவே தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த பையன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். ஏன்னா அவங்க போன காரியம் ரொம்ப முக்கியமான காரியன்றதுனால அவங்க இப்போ போயிருந்தாங்கன்னா நைட்டே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இவனால் இந்த நைட்டு இங்கவே தங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா கடவுள் நமக்கு எல்லாம் நல்லதுக்காக தான் செய்வார், நீ இதில் நினச்சிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் விடிஞ்சுது. அப்புறம் அவங்க ஊருக்கு போய் சேர்றாங்க. அங்கே போயிட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, முன்னாடி நாள் வந்த ஒரு பூகம்பத்தினால அந்த ஊரில் இருந்த எல்லா மக்களும் இறந்து போயிருக்காங்க. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அது சரிதான்ப்பா, நேற்று நைட்டே நாம் மட்டும் வந்து சேர்ந்து வந்தோன்னா இந்த பூகம்பத்தில் மாட்டி நாம்ளும் இறந்துருப்போம். கடவுள் நமக்கு எல்லாமே நல்லதுக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன தடங்கல் ஏற்பட்டாலும் மனசுடைஞ்சு போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அடுத்து நடக்கிற விஷயம் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்து முன்னேறி போகலாம். அப்போ தான் நம்ம லைஃப் நல்லா போகும். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.